மார்க் திரை விமர்சனம். கர்நாடகாவில் மங்களூரில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் ரூபாய் 2000 மதிப்புள்ள போதைப் பொருள்கள் கைப்படுத்தப்படுகிறது. அது கொல்காப்பூரில் டானாக இருக்கும் பத்ரா நவீன் சந்திரா உடையது என்பதும், அதனை கடத்தும் வேலையை செய்வது முதல்வரின் மகனுடன் தொடர்புடைய ஸ்டீபன் ராஜு உடையது குரு சோமசுந்தரம் என்பதும் பின்னர் தெரிய வருகிறது. எஸ்.பி. அஜய் மார்க்கண்டேயா எனும் மார்க் அந்த போதைப் பொருளை தனது கண்ட்ரோலில் எடுக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, முதல்வர் ஐசியூவில் சீரியஸாக இருக்க, அவரது மகன் ஆதிகேசவா சைன்டாம் சாக்கோ தன்னை முதல்வராக்க கையெழுத்திடுமாறு கேட்கிறார். ஆனால் கட்சியின் மூத்தவருக்குத்தான் பதவி கொடுக்க வேண்டும் என அவர் கூற, தாயை கொன்றுவிட்டு ஆதிகேசவனை அவரது கையெழுத்தை போட்டுக்கொள்கிறார். முதல்வரை அவரது மகன் கொலை செய்வதை ரகசிய செல்போன் மூலம் டாக்டர் ஒருவர் வீடியோ எடுக்க, அந்த விஷயம் ஆதிகேசவனுக்கு தெரிய வருகிறது. அந்த வீடியோ வெளியேற வரக்கூடாது என அவர் கைப்பற்ற முயற்சிக்க, மங்களூருவின் பல இடங்களில் குழந்தைகள் கடத்தப்படுகின்றனர். இப்பொழுதும் களத்தில் இறங்கும் எஸ்.பி. மார்க் குழந்தைகளை காப்பாற்றினாரா? முதல்வர் கொலை தொடர்பான வீடியோ என்ன ஆனது என்பதை நீதிக்கதை. தொடர்ந்து கிச்சா சுதீப்பா மற்றும் விஜய் கார்த்திகேயா இணைந்திருக்கும் இரண்டாவது படம் இது. ஆக்ஷன் த்ரில்லர் படமாக கொடுக்க நினைத்த இயக்குனர் 5 சண்டை காட்சிகள் இயக்குனர்களை வைத்து இயக்கி மிரட்டியிருக்கிறார். குறிப்பாக காவல் நிலையத்தில் வரும் சண்டை காட்சியும் பாலத்தில் நடக்கும் சண்டை காட்சியும் ரொம்ப ஸ்டைலாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மார்க்கெட் சண்டை காட்சி பொறி பறக்க, கிளைமேக்ஸ் சுதீப்பா உக்கிரத்தை காட்டியுள்ளார். ஆகையால் ஆக்ஷன் பட விரும்பிகளுக்கு இப்படம் செம விருந்து என்றே கூறலாம். ஆனால் திரைக்கதையை பொறுத்தவரை நிறைய சுத்தி விட்டிருக்கிறார் இயக்குனர். கடத்தப்பட்ட குழந்தைகளை கண்டுபிடித்து மீட்க சுதீப்பாவிற்கு மார்க் 18 மணி நேரமே உள்ளது. அதற்கு அவர்களை கண்டுபிடிக்க முடியாவிடில் குழந்தைகள் இறந்து விடுவார்கள். இதை மட்டுமே வைத்து ஹீரோவுக்கு மாஸ் காட்ட முடியாது என்பதால் முதல்வர் கொலை, போதைப் பொருள் கடத்தல் கும்பல் என உள்ளே கொண்டு வந்து திணித்திருக்கிறார். இதுவே படத்திற்கு மைனஸாக மாறி திரைக்கதையின் வேகத்தை மட்டுப்படுத்துகிறது. என்றாலும் கமர்சியல் படங்களுக்கே உரித்தான விஷயங்களுக்கும் படத்தில் உள்ளன. 2 இடங்களில் வரும் ட்விஸ்ட் அட என்று சொல்ல வைக்கிறது. மேக்ஸ் படத்தை இயக்குனர் டிஸ் செய்திருக்கிறார். கிச்சா சுதீப்பாவை தாண்டி நல்ல கதாபாத்திரம் என்றால் விக்ராந்த் மற்றும் தீப்சிகா ஆகிய இருவரும் தான். அதிலும் போலீஸாக வரும் திப்சாவிற்கு என தனியாக மாஸ் சண்டை காட்சி ஒன்றும் உள்ளது. அதை கச்சிதமாக அவர் செய்துள்ளார். மற்றபடி சைன்டாம் சாக்கோ, நவீன் சந்திரா, குரு சோமசுந்தரம் மற்றும் யோகி பாபு ஆகியோரின் கதாபாத்திரங்களில் அழுத்தம் இல்லை. படத்தை தாங்கும் இன்னொரு தூண் என்றால் இசையமைப்பாளர் அஜனீஷ் லோக்நாதன். குறிப்பாக மஸ்த் மலேகா பாடல் குதூகலம், கேமரா டீம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், எடிட்டிங் ஆகிய மற்ற துறையின் பங்களிப்பும் சிறப்பாக உள்ளது.